எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதல்வர் விஜய் குறித்து சொல்லியிருக்கிறாரு. சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் முதல்வர் விஜய்க்கும் முதல்வர் விஜய் அவர்களுடைய குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இப்படி பல விஷயங்களை, சோககரமான விஷயங்களை அவருடைய மகன் தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லாருமே இதை கேட்டு மிக பெரும் அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அப்படி முதல்வர் விஜயுடைய மகன் முதல்வர் விஜய் குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைலாம் இருந்திருக்கு, அதற்கெல்லாம் காரணம் யாரு, இப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்வர் விஜய் மகன் சொன்னதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க. ஒரு விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிறாரு அப்படிங்கிறது மிக பெருமளவுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுமே லஞ்சம் வாங்கிறதுக்கு மிக பெரும் அளவுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களுமே, அது அனைத்து துறையான அமைச்சர்களுமே மிக பெரும் அளவுக்கு தீவிரமாக செயல்படுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே முதல்வர் விஜய் அவர்கள் தமிழகத்தை மிக பெரும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் கண்டிப்பாக உண்மை. இதை எல்லாமே மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஊழல் பண்ணாமல் இருந்தாலே போதும், தமிழகம் தானாக முன்னேறும்னு சொன்னார். அதை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன ஊழலும் பண்ணாமல் ஒட்டுமொத்த கட்சியும் பார்த்துட்டு இருக்கிறாரு. தமிழகம் வளர்ச்சி அடைகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிறது எல்லாருக்குமே மிக பெரும் அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே மிக பெரும் அளவுக்கு சோகமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயும் அவருடைய மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறது மிக பெரும் அளவுக்கு நிறைய பேரை சோகப்படுத்தி இருக்குது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராகிறதுக்கே காரணமாக இருக்கிறது சங்கீதா அவர்கள் தான். இதில் ஒரு சின்ன மாற்று கருத்துமே கிடையாது. அவருடைய அனைத்து கஷ்ட காலங்கள் கூட இருந்த சங்கீதா அவர்கள் இன்னைக்கு அவர் முதல்வராக பதவியேற்கிற விழாவில் கூட இல்லை. சங்கீதா அவர்களும் இல்லை, அவங்களுடைய மகனும் இல்லை, மகளும் இல்லை. ஆனால் த்ரிஷா தான் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் போகிற பக்கம் எல்லாம் த்ரிஷா தான் கூட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் நிறைய ரசிகர்களும் தொண்டர்களும் தாய்மார்களும் பெண்களும் தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிட்டே வந்திருக்கிற நிலையில் இப்படி இருக்க நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் மகன் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நானும் என்னுடைய தங்கையும் என்னுடைய அம்மாவும் தனித்தனியாக இருக்கிறோம். எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். என்னுடைய தங்கை ஒரு இடத்துல இருக்கிறாங்க, என்னுடைய அம்மா லண்டனில் இருக்கிறாங்க, நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே பிரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான், என்னுடைய அப்பா, என்னுடைய தங்கை, என்னுடைய அம்மா, நாங்கள் எல்லாருமே ஒன்றாக இருப்போம். அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். எங்கள் அப்பா எவ்வளோ காமெடி பண்ணுவார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் கூட இருந்தாலே ஜாலியாக இருக்கும், அவ்வளோ காமெடி பண்ணுவார். அப்படி இருந்த எங்கள் அப்பா ஒரு சில படங்கள் நடிக்க ஆரம்பித்து அந்த குறிப்பிட்ட ஹீரோயினோட அதிகமாக பழக ஆரம்பித்தார். எங்கள் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட அவங்க கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அவங்களுக்கு நிறைய செலவு பண்ண ஆரம்பித்தார். இதெல்லாம் எங்களுடைய அம்மா எப்போ தட்டி கேட்க ஆரம்பித்தாங்களோ அப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதன் பிறகு டைவர்ஸ் வரைக்கும் நின்றுடுச்சு. எனக்கு கஷ்டமான விஷயம் என்னென்னா, என்னுடைய அப்பா இல்லாமல் என்னால் இருந்துட முடியும், ஆனால் என்னுடைய அம்மாவாலையும் தங்கையாலையும் அந்த வழியை தாங்கிக்கொள்ள முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நேயர்களே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.